எங்கடா குளிக்கிற? போடா அந்த பக்கம். ஏண்டா காட்டுக்காவலுக்கு போகலையா? அங்க என்னங்க இருக்கு? மொட்டை காட்டுக்கு என்ன காவல் நாட்டாம துரத்து விட்டாரு. குறைஞ்சது ஒரே ராத்திரில பாடி கேடு நம்ம பண்ணையத்துல மண்ணை போட்டாரு. ஓ அதாடா மண்ணை போட்ட வர்றாண்டு. பாப்பா மைனரே, எங்கப்பா கொப்பேன்? வெசாலத்துக்கு என்ன தேய்க்க வர்றேன், நான் வரல. அண்டைக்கு கல்யாண வேலை இருந்தது, அதுல மறந்துருப்பாரு. ஓஹோ, அதான் வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா? இப்படிலாம் தப்பு தப்பா பேசாதீங்க ராட்டினத்துக்காரர. அவ ஆறு இல்லாத வரைக்கும் 4 வீட்டை கேட்கத்தான் செய்வாங்க. கழுதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்துனா என்ன பண்றது? ஏன் இவங்க அப்பனோட வேலைக்கு போலாமல்ல? அதான் இந்த வேலைக்கு தான் அவருக்கு பிடிக்கலான்னு சொல்றாருல்ல. ஓஹோ, படிச்ச மைனர் ஆகிட்டாரோ? 4 எழுத்து படிச்ச திமிரு. இவங்க அப்பன் கௌரவம் பார்த்திருந்தா இவனுக்கு ஏதரா இந்த 4 எழுத்து? ஏன் பரஞ்சோதி குளிக்கலையா? இது எருமை கலக்க நடம். நான் வேற இடத்துக்கு போறேன். என்னடா சொல்ற? இல்ல. சின்ன பையன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? பரஞ்சோதி இப்போ நீதான் அவனை தப்பா பேசிருப்ப. அவன் ஒண்ணும் அவனை தப்பா பேசிருக்க மாட்டான். நீ வாயை கண்டிருப்ப. வாஸ்தவமான பேச்சுங்க. தப்பு ராட்டத்துக்கார வேலை. என்னடா சொன்ன? அடியா கையா. பட்டாளா, வர நீ நம்ம கிட்ட மோதுற. எனக்கு ஆத்திரம் வந்தது. மூடுறா வாயை. இந்த பூச்சாண்டியில நம்ம கிட்ட வேணாம். ஒத்தடி அடிச்சா 6 மாசம் அவன் எழுந்திருக்கேன். இந்த கைய பாத்தியா? பட்டாளத்துல 1000கணக்கில் சுட்டிருக்கிறேன். என்ன ரொட்டியா? என்ன சொன்னேன்? மாலையா போட்டுருவாரு. வாயப்பார் காது வரைக்கும் நீளு. மொய் எழுதுறவங்க பேரெல்லாம் இதுல வேற வரியா குறிச்சு வச்சிருங்க சாமி. கோபால ரேடியோ போடுறா. மொய் எழுதணும். நல்ல பாட்டு போற சமயத்துல நிறுத்த சொல்றேன். பொண்ணு வீட்டுக்காரருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் தனித்தனியா வந்து மொய் எழுதுறவல்ல. பழனிசாமி 10 ரூபாங்க. பாப்பம்பட்டி பழனிசாமி 10 ரூபா. அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபா. அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபா. நம்மளுக்கு ஒரு 1 ரூபாங்க. பொண்ணாண்டி 1 ரூபா. இருங்க இன்னொரு 50 காசு இருக்கு. பொண்ணாண்டி 1.5 ரூபா. பொண்ணாண்டி பெரிய மனுஷன் வர்றாங்க. பஞ்சாயத்துக்காரன் வர்றாங்க. என்னப்பா பெரிய மனுஷன் சொன்னா கோச்சு ரெண்டு சொல்லி விடு. வாங்க. நீ நடப்பா. நீ போய் வேலையை பாரு. நடக்க வேண்டிய காரியங்களை பாருப்பா. உட்காருங்க சார். என்ன மறத கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? ஏதோ உங்க ஆட்சியில நல்லபடியா நடந்தது. சரி வந்த காரியத்தை கவனிங்க. சரிங்க, வந்த வேலையை சட்டுப்பட்டு முடிங்க. ஓ ஆமா. இந்தா மறத, இந்த நம்ம ஊர் பஞ்சாயத்தார் சார்பா அந்த 101 ரூபா வச்சுக்கோ. நம்ம ஊர் பஞ்சாயத்துக்காரங்க 101 ரூபா. வெட்டிக்கடை மயில் புருஷன் சப்பானி 5 ரூபா. வாடா, இன்னைக்கு தங்கச்சி கல்யாணம். இன்னைக்கும் ஊரை சுத்தி ஊரே மொய் எழுதிருக்கு. நீ மொய் எழுத தீர் செய்ய என்னடா சொத்து சேர்த்து வச்சிருக்க? பந்தல்ல வந்து பாருங்க. பார்க்கண்டு வியந்திட சீர் ஒன்றும் தரவில்லை. நீ வீர் பவனி வந்திட தேர் கொண்டும் வரவில்லை. கண்ணனில்லை இவன் பெரும் கைப்பொருள் தந்திட வெறும் கவிஞன் என்பதால் போதுண்டா. இவன் வேற என்னமோ இந்த தேர்தல்ல ஓட்டு கேட்கற மாதிரி உளறிட்டு இருக்கான். அடுத்த வாரம் மொய் வைக்கிறதுக்கு கூடாம இவன் பெருசா பேசிட்டு இருக்கான். நிறுத்துடா. கண்ணிமா, இந்த அண்ணனால முடிஞ்ச செய்யறதுதாம்மா. என்கிட்ட பணம் காசு இல்ல, ஆனா பாசம் நிறைய இருக்குமா. அத கொட்டி இருக்கம்மா. ஆமா இந்த சீர்ல தான் என் வீடு நிறைய போதாக்கும். காட்டு தொலைச்சிரேரே, ஊழ முட்டைய தின்னு புட்டு நெல்ல முட்டைய கொண்டு வா. ஓடு. நானும் விளையாட வரேன்ப்பா. போடா, கோமலாண்டி பையன் கூட விளையாட நான் எங்க ஆத்தா வெய்யும். அப்புறம் ஏன் பிள்ளை எங்க கோயில அந்த விளையாட இருந்துச்சு போ. ஐயா, இந்த கோயில நீ கட்டினதா போச்சு, எங்க அப்பச்சி கட்டினதாக்கும். உங்க அப்பச்சி கோலம் தான் கட்டிருக்கு, கோயில் அங்க கட்டிச்சு. பாருப்பா, இந்த மணி எங்க அப்பச்சி தானே கட்டுச்சு. ஆமா, எங்க அப்பா தானே மணி அடிக்கிறாரு. ஆமா ஐயா, குறைங்க எது கத்தாலும் ஆமான்றீங்க. பரஞ்சோதின இந்த மணி எங்க அப்பச்சி தானே கட்டுச்சு. இல்ல, எங்க அப்பா தானே மணி அடிக்கிறாரு.
பொறுங்க இதெல்லாம் உங்க அப்பச்சியும் கட்டல அப்பாரும் கட்டல ஒரு பழைய காலத்து ராஜா கட்டினது. ஆமா, பழைய காலத்து ராஜா. அதோ அந்த மணி இருக்கே, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி சொல்றேன். அதாவது ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜாவா, அதோ தெரியுதே, அதுதான் அந்த ராஜாவுடைய அரண்மனை. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகளா. அந்த ஊர்ல ஒரு பெரிய புலவனா. புலவன்னா என்ன மாதிரி ஒரு பாட்டு கட்டுற ஆளு. ஓ, தண்டச்சோரா? ஏய் அரஞ்சண்ணா, யாரு பிள்ளை அப்படி சொன்னது? உங்களை ஊர்ல எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க. சரி கதையை கேளு. அந்த ராஜா மகளுக்கும் அந்த புலவனுக்கும் காதலா? ரொம்ப மோசமா. அது சரி. அது வந்து ரெண்டு பேருக்கும் சிநேகிதமா. அந்த இளவரசிய பார்க்கணும்னு இந்த புலவன் நினைச்சான்னா இந்த மணிய ஓங்கி ஓங்கி அடிப்பானா. அந்த சத்தம் கேட்ட இளவரசி எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாப்பாளாம். யோ, நீ பாட்டு தான் நல்லா கட்டுன்னு நினைச்ச, கதை கூட நல்லா கட்டுறியே. நீ இந்நேரம் கதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? கதை கேட்கல, நீ கதை விடுறது கேட்டுட்டு இருந்த. என்ன பாதியிலேயே கதையை விட்டுட்ட? பார்த்த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க. அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கதை முடிஞ்சிட்டு வாங்கடி, பசிக்குது பா. ஆமா வாங்கடி. போயிட்டு வரேன்னு. சந்தோஷமா மகராசியா போயிட்டு வாமா. கண்ணிமா, அப்பப்ப இந்த அண்ணனுக்கு மறக்காம கடுதாசி போடுமா. பணம் இல்ல, அப்பம் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்காத. ஏதாவது வேலை வெட்டிக்காது போன. சரிம்மா, அதை கொண்டா நான் வண்டியில வைக்கிறேன். கன்னியம்மா, கன்னியம்மா. நீ ஊருக்கு போய் எப்ப திரும்பி வருவ? புள்ள பெத்துக்க வருவேன். நான் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வருவேன். உன் கல்யாணத்துக்கு ஏதாவது குடுக்கலான்னு நினைச்சேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இது வச்சுக்கிறியா? இதை விட உங்ககிட்ட நிறைய விடுகதை வச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒன்று சொல்லு போதும். நீ இதையும் வச்சுக்க, விடுகதையும் சொல்றேன். ஒன்னா முளைச்சு ஒன்னா தலைச்சாலும் கடைசியில ஒட்டாமலே போறது, அது எது? ஒன்னா முளைச்சு ஒன்னா தழைச்சால் ஒட்டாமலே போறது உண்மை இல்ல. தப்பு. அரிசி உமி. உமி கடைசியில பிரிஞ்சுதானே போகுது. நான் சொன்னது சரிதான். இந்த ஊரு, இந்த வீடு, எங்க அப்பா, எங்க அண்ணன் எல்லாமே எனக்கு உசுறு. இத்தனை நாளும் ஒன்னா இருந்துட்டு இப்ப நான் ஒதுங்கித்தானே போறேன். இனி நான் யாரோ வீட்டு பொண்ணு தானே. இனிமே எங்க அண்ணனை பாத்துக்க யார் இருக்காங்க? வர்றேன். கிளி கிளி கிளி, இங்க ஒரு கிளி, அங்க ஒரு கிளி. இது பச்சை கிளி, அது பாஞ்சாலி கிளி. இல்ல பாஞ்சாலி,
என்கிட்ட ஒண்ணும் பேசாத. ஏன் பாஞ்சாலி என் மேல கோபமா? பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்க துணி வாங்கி தரேன்னு சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்துட்டல்ல. அது வந்து உனக்கு உங்க அக்கா. ஆமா, உங்க அக்கா எங்க போயிருக்கா? எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா. பாஞ்சாலி பாஞ்சாலி, நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல இருக்கிற சூரி கத்தி எடுத்து கொடுப்பியா? நான் உனக்கு பாவாடுறதுக்கு வாங்கி தருவேனா? நிஜம்மா? நிஜம்மா. வா 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 வா, இங்கதான். ஐயோ என்ன கெட்டாதே. இரு நான் மீனாட்சி வீட்ல இருந்து ஏறி எடுத்துட்டு வரேன். இரு, நேத்து உங்க அக்கா அவகிட்ட சண்டை போட்டா. நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியா? நான் விழுந்துடுவேன்னு. நீ விழாமத்தான் நான் கெட்டியா புடிச்சுக்குவேன்னு. தேடி பாரு. இங்க ஒண்ணுமே இல்லையே. இருக்குமே இருக்குமே. இங்க இல்லையே. தேடி பாரு. விடு, என் இடுப்பு வலிக்குதே. ஓரமா பாரு.